வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு நம்மளுடைய ப்ராடக்ட் டெஸ்டிங், அதாவது இந்த பொருளை விஆர்போ பிளாக் ஜிஞ்சர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் இங்கே ப்ரோக்ராமோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ பாஷா பாய் உள்ள வந்து விட்டார். ஒரு நிமிடம். ஜஸ்ட் அ மினிட். இன்னைக்கு ப்ராடக்ட் ஷேரிங் செய்யக்கூடிய நபர்கள் எல்லோரையும் நம்ம வந்து மிஸ்டர் பாஷா எங்கே இருக்கார்? இவர் நம்பர் was Ashavai co-host. ஓகே, ஸோ நன்றி. காத்திருந்தமைக்கு நன்றி. வணக்கம் மீண்டும். ஸோ இன்றைய ப்ரோக்ராம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய VR4 பிளாக் ஜிஞ்சர் ஆகட்டும், நம்மளுடைய ப்ரோட்டீன் V-Pro10 ஆகட்டும், இந்த பொருட்களை பல நாட்களாக பல பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்காங்க, ப்ராடக்ட் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கு, அதே போல் இதனால் எவ்வளோ பேர்த்துக்கு இது வந்து அவங்க மூலியமாகவும் போய் சென்றடைந்திருக்கு, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அதுக்காக நாம் இன்னைக்கு சில பேரை வந்து தொடர்பு கொண்டு அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக லிஸ்ட்டில் எடுத்திருக்கோம். அதில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நபர் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் விஜயரத்னம். அவர் வந்து இன்னைக்கு இந்த பொருளை சில மாதங்கள் முன்னால் இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்ட்டு அவருடைய டீம் மூலியமாக தெரிய வந்தது. ஸோ அவரை வந்து இன்னைக்கு நான் இன்வைட் பண்ணுறேன். அவரும் தன்னுடைய இந்த பொருளை அவர் எடுத்துக்கிட்ட விதத்தை பற்றி, அவருக்கு கிடைச்ச ரிசல்ட்டை பற்றி மிஸ்டர் விஜயரத்னம் ஷேர் பண்ணுவார். சார், வெல்கம் சார். சார் வணக்கம் சார். கேமரா ஆன் பண்ணிக்கலாம், மைக் ஆன் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார். கொஞ்சம் வால்யூம் மட்டும் மொபைலில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். சரிங்க சார். சார் வணக்கம். நீங்கள் இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? இதை பற்றி கொஞ்சம் உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். சார் நான் கூடலூர் சார். ஓகே. கூடலூருங்கிற இடம், அது கூடலூர், கேரளா, கர்நாடகா 3 இடம் ஒன்று ஒரு இடம் சார் கூடலூர். ஊட்டி, நீல்கிரிஸ். ஊட்டி, நீலகிரி சார். இப்போ பயங்கர குளிராக இருக்குமே அங்கே? ஆமாம் சார், சரியான குளிர் சார். இப்போ ஒரு வாரமாகவே பனியே வந்து அங்கே அப்படியே கிராஸில் மரங்கள்ல எல்லாம் ஏதோ காஷ்மீர் மாதிரி ஆயிட்டு இருக்கு ஊட்டி. ஆமாம் சார், காஷ்மீர் மாதிரி இருக்குது. எந்த 4 மணிக்கு குளிர ஆரம்பிச்சிருது சார். வெரி குட், வெரி குட். சாயந்தரத்துலேருந்து ஆரம்பிச்சது. ரொம்ப ஆமாம் சார். நல்ல ஒரு அருமையான குளுமையான சூழ்நிலையில இருக்கீங்க. ஸோ சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் அங்க? சார் நான் வந்து இங்கே வந்து நான் ஒரு எல்ஐசியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. அப்போ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எல்ஐசியில் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சார் நம்ம சஞ்சீரத்தில் சார் என்னைய கூப்பிட்டாரு. ம் ம் அவர் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி இருக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ ஓல்டன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பிஸ்னஸ் ஆகும்? இப்போ ஓல்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். சரி சார், இப்போ உங்க அறிமுகத்துக்கு நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பொருள் VR4 ஆகட்டும், VCT ஆகட்டும், V-Pro10, இதெல்லாமே வந்து நல்ல அருமையான பொருளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் இப்போ தொழிலாகவும் எடுத்திருக்கீங்க. ஸோ இது எடுக்க காரணமாக இருந்த அந்த உடல் சம்பந்தப்பட்ட நலம், இதில் என்ன உங்களுடைய பிரச்சனை என்ன இருந்தது? நமக்கு சார் சுகர் இருந்தது. ஓகே. அப்போ சுகர், கடுமையான சுகர் இருந்தது சார். பல மருந்துகளாக எடுத்து பார்த்தேன், கேட்கல. எத்தனை வருஷமா இருந்தது சார்? அது 8 வருஷம் வரும் சார். ஓடுங்கப்பா, 8 வருஷமாக சுகர் பாதிப்பு. ஆமாம் சார். எவ்வளோ இருந்தது சார் நார்மலா? நார்மலாக 300, 400, 350 இப்படிலாம் போயிடும் சார். ஓகே. அதுக்கு ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாம் சார், மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ம். மருந்து வந்து கேட்கல சார். ஓகே ஓகே. அதுவும் நீங்கள் மலை பிரதேசத்தில் ஏற இறங்க நிறைய நடக்க வேண்டியதெல்லாம் இருக்குமே, எப்படி ஆமாம் சார், சமாளிச்சீங்க? இருந்து எடுத்தும் ஒன்றும் கேட்கல சார். ம்.
அப்புறம் தான் இவர் சார் சொன்னோன்னே சஞ்சய் ரத்ன சார் இல்ல சொன்னார், ரைட். இதனால உங்களுடைய ப்ராப்ளம் அங்க எப்படி இருந்தது? சுகர் வந்து இருந்தது, அதிகமா இருந்தது. இதனால உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? என்னென்ன கஷ்டப்பட்டீங்க? இது குனிய முடியாது சார். அந்த மாதிரி குனிய முடியாது. மூட்டுவெல்லாம் வலிக்கும். ம். அப்போ மூட்டு வலி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நமக்கு வந்து எப்போதும் சோர்வு சார், சோர்வாகவே இருக்கும். டயர்டா இருக்கு அப்போ. ம். டயர்ட்னஸ் வந்திருக்கும். ஓகே. இப்படிதான் இருந்துகிட்டு இருந்தோம் ரொம்ப நாளா வந்து கை கால் வலி, ஆமாம் மூட்டு சார். வலி. கை கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்க. அப்புறம் நடக்கிறதெல்லாம் எப்படி? அங்க மலையில எல்லாம் ஏறி இறங்கிட்டே இருக்கணுமே, ஏறுறதும் இறங்குறதும் நிறைய படி ஏறணும். இறங்கி நடந்ததுனால சார் இன்னும் கம்மியாக இருக்கு, இல்லைன்னா அதிகமாக போயிரும் சார். சரி, சரி, சரிங்க. அப்போ அப்போ இது எப்படி உங்களுக்கு அறிமுகமாச்சு? யார் மூலியமா அறிமுகமாச்சு? சஞ்சய் ரத்ன சார் என்னை அறிமுகம் பண்ணி விட்டாரு. ஓகே, இந்த பொருளையா? ஆமாம் சார். ஓகே. அப்போ அப்போ வேலை எப்ப இருந்து எடுக்க ஆரம்பிச்சீங்க சார்? சார் நான் வந்து எடுத்துக்க வச்சு ஆரம்பிச்சு இப்போ 2 மாதம் ஆச்சு சார். 2 மாசம் ஆச்சு. ஓகே. எவ்வளவு எடுத்துக்கிறீங்க ஒரு நாளைக்கு? என்ன ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க? நாளைக்கு ரெண்டு ரெண்டு கேப்சூல் சாப்பிடுங்க சார். ஏது VR4 கேப்சூல் தான் சாப்பிட்றீங்க? ஒரு கேப்சூல் ரெண்டு ரெண்டு. எந்த ரெண்டு ரெண்டுன்னா காலையில ரெண்டு, நைட்டு ரெண்டா? ரெண்டு நைட்டுக்கு ரெண்டு சார். ஓகே, ஓகே, ஓகே. அது நீங்க 3 வேளையும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அப்போ 3 வேளையும் நம்ம அரிசி உணவே சாப்பிட்றதுனால ஆமாம் இன்னும் சார். நல்ல ரிசல்ட் இருக்கும். சரி சார், இப்போ நீங்க எடுக்க ஆரம்பிச்சு முதல்ல உங்களுடைய மாற்றம் என்ன தெரிஞ்சது? மாற்றம் வந்து நல்ல மாற்றம் சார். உடம்பு வலியெல்லாம் போயிருச்சு. சரி. அப்போ அந்த மூட்டு ஜாயிண்ட் வலியெல்லாம் வெளியே எந்திரிச்சு நடக்கும்போது வலிக்கும் சார். காலெல்லாம் அப்படி நடக்குனா வளைச்சு தான் நடப்போம். ம். அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை சார். ஓ, வெரி குட். சுகர் லெவல் அப்படியெல்லாம் எல்லாம் எப்படி மாறுச்சு? இப்போ 2 மாசத்துல 300 400 இருந்ததுன்னு சொன்னீங்களே, அதுல என்ன மாற்றம் வந்தது? அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தே சார் ஒரு 200 272 வந்தது. ம். அடுத்த ரவுண்டு எடுத்துக்கும் போது 208 வந்துச்சு. ஓ, மடம் கம்மி ஆயிடுச்சு சார். இப்போ இன்னும் கம்மியா இருக்கு. ஆமாம், இன்னும் கம்மி ஆயிடுச்சு சார். சரி, சரி. இதனால உங்க மத்த மருந்து மாத்திரைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்களா? எப்படி என்ன இது? மற்ற மாத்திரை எப்பயா ஒரு நாளைக்கு போடுவேன் சார், அவ்வளோதான். அப்படிங்களா? அவ்வளோதான். ஸோ ஆமாம் எப்படி சார். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? நல்லா இருக்கா? நிம்மதியா இருக்கா? உடல் சக்தி கூடி இருக்கு? ஸ்டாமினா கூடி ஆமாம், இருக்கா? நல்லா ஆக்டிவாக இருக்குது சார். சூப்பராக இருக்குது சார். நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்கும். நம்ம வேலைக்கெல்லாம் போனால் டயர்ட்னஸ் எல்லாம் வராது சார். ஓ, நல்லா நாள் ஃபுல்லாக புத்துணர்வோடு இருக்குது சார். சாப்பிடாட்டியும் பசி எடுக்காது சார். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது சார். அப்படியா? ஆமாம் சார். அப்போ நல்ல ஒரு மாற்றம் தெரியுது இல்லையா? 2 மாசத்துல? ஆமாம் சார், நல்ல மாற்றம். ஓகே, வெரி குட். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த மாற்றத்தை நீங்க பார்த்ததை உங்க தெரிஞ்ச மக்களோ, நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமாம் சார். ஓகே. இப்போ ஏதாவது கொடுத்ததுல அதுல ஏதாவது நல்ல ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கா? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு ஒரு ராமசாமின்னு அத்திப்பாளைய பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்தார். ம். அவர் ஒய்ஃபுக்கு வந்து பக்கவாதம். ஓ. ஆ. அந்த அம்மாவுக்கு நடக்கலாம் முடியாது. படுத்து ம். இருந்தாங்க நான் போய் பார்க்கும்போது. ம். அப்போ பார்த்து நான் வந்து இந்த மெடிசனை கொடுத்தோன்னே அவர் வாங்கி 7 மாதம் கொடுத்தாரு சார். ம். 7 மாதம் இல்லை, 7 டப்பா கொடுத்துருக்காரு. சரி, சரி. அப்போ சாப்பிட்டு அந்த அம்மா வந்து எந்திரிச்சு நடந்து தானாக வந்து வெளியே வந்தது சார். பக்கவாதமே முடிஞ்சது. அவங்க ஆமா, எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. வந்து வெளியே வந்து அந்த அம்மா என்கிட்ட பேசிட்டு இருக்கு சார் வந்து. அடேங்கப்பா, எவ்வளவு நாள்ல இருக்கும் இந்த மாதிரி ஒரு மாற்றம்? 1.5 மாதம் இருக்கும். 1.5 மாசத்துல? அவங்க அந்த அந்த அம்மாக்கு என்ன வயசு இருக்கும் சார்? அம்மாவுக்கு ஒரு 70 பக்கம் அடே, இருக்கும். அந்த வயசுல கூட இந்த அளவுக்கு நம்ம கரிஞ்சி வேலை பண்ணியிருக்கு. ஆமாம் சார். நான் போய் பார்க்கும்போது அந்த அம்மா வந்து கையெல்லாம் பிடிச்சி எழுப்புறாங்க. அப்பயும் எந்திரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ம். அப்புறம் நான் மறுபடியும் இதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் போய் பார்க்குறேன், அந்த அம்மா தானா எந்திரிச்சு வெளியே வந்து உட்காந்து என்கிட்ட பேசுது, சிரிச்சுக்கிட்டு உட்காந்து. அடேங்கப்பா. அருமை, அருமை, அருமை. மிக அருமையான ஒரு ரிசல்ட். அந்த வயசுல அந்த அம்மாக்கு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, VR4 மூலமா. அடுத்து கேசவன் ஒருத்தர் வந்தார் சார். சரிங்க. அவருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. ம். அவருக்கு இந்த டீ சாப்பிட்டே 3 நாளில் சரியாச்சு சார். எதுங்க இந்த VCT எடுத்துக்கிட்டதையா? இந்த டீயை வந்து கோயம்புத்தூர் மீட்டிங் வந்திருந்தாரு. சரி. மீட்டிங் போது அவருக்கு 3 பாக்கெட் கொடுத்தாங்களா, ஆ. அதை எடுத்துட்டு வந்து ஒரு 3 நாள் சாப்பிட்டு அவருக்கு அந்த இது யூரின் இன்ஃபெக்ஷன் நின்று போச்சு சார். என்ன ஆகும் அவருக்கு? அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்குமா தானா? போயிரு சார், அப்படியே போயிரும். தானா போய் பேண்ட்லாம் நனைஞ்சு போயிரு சார். ஐயோ. ம். அவருக்கு எங்கேயும் போகாம நடக்கும்போதே போயிருமா. சரி, சரி. அது ரொம்ப நம்ம வீக். டீ சாப்பிட்டதுல நின்றுச்சு. ஆமா, அந்த 3 பாக்கெட் டீ சாப்பிட்டு அவருக்கு நின்றுச்சு.
அடேங்கப்பா, இது புதுமையா இருக்கு. ஒரு அருமையான ரிசல்ட்டா இருக்கு. ரொம்ப அந்த டீச்சர் இப்போ அதிசயம். வந்து அவர் இப்போ வந்து அவர் வந்து VR4 கேப்சூல் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நல்லா ஆக்டிவா ஆரோக்கியமா இருக்காரு. ம். இப்போ வந்து 50 கிலோ மூட்டையெல்லாம் இந்த தூக்கி வச்சுட்டு போயிடுறாரு. 50 கிலோ மூட்டை எடுத்துக்கிறாரு. போவார், வயசு 65 ஆச்சு. ஓ. இருந்தாலும் நல்லா ஆக்டிவா இருக்காரு. அவரே சொல்றாரு வந்து நம்மகிட்ட. ஆஹா. நல்லா சூப்பரா இருக்கீங்க. இப்ப மேசன் வேலை அவரு. ஓ. குனிஞ்செல்லாம் நிமிர முடியாதான். ஆ. இப்ப குனிஞ்சு உட்காந்து நல்லா சிமெண்ட் பூசுறாரு, போறாரு, எல்லா வேலையும் செய்ய முடியுது அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் 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 சார், ரொம்ப அருமை. ஸோ ஆமா. நீங்க அருமையான ஒரு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் மட்டும் இல்லாம இன்னும் பல பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்புறம் டிக்ரூஸ்னு ஒருத்தர் வந்தார் சார். ம். அவருக்கு வயசு 71. ம். அப்ப அவர்கிட்ட இதை சொல்லும் போது, நீ 71 வயசாச்சு, நீ எதுக்கு அப்படின்னு யோசனை பண்ணாலே, ம். இதை வாங்கி சாப்பிட்டு சார். இப்போ வந்து அவரு டெய்லி 2 நாளைக்கு ஒருக்கா டெஸ்ட் எடுத்துருவாரு லேப்ல போயிட்டு. ம். எதுக்கு? இப்படி எடுத்து அவருக்கு வந்து 10வது நாள் 190 வந்துருச்சு சார். சர்க்கரை வியாதியா அவருதும்? சுகர். சுகர் தான். ஓகே ஓகே. இப்போ 190 வந்துருச்சு. ம். அப்போ வந்தவொடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி ஒரு நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சூப்பரா இருக்கு. ம். இந்த ப்ராடக்ட் என்னைய வந்து காப்பாத்தி விட்டுருச்சு. நான் நினைக்கல. இனி எங்க ரொம்ப காலம் இருக்க போறோம்னு நினைச்சேன். பயந்தேன். ம். இந்த VR4 நான் எங்க வேணாலும் நான் சொல்லுவேன். இப்ப கூப்பிட்டு வந்தா நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் சொல்லுவேன். எனக்கு ஃபோன் நம்பரை கொடுங்க, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஓ. அந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு அவர் சிகரெட்டு, தண்ணி எல்லாம் விட்டுட்டாரு சார். ஓ, தண்ணி அருமை. போட இருக்கு. நிறைய சிகரெட் அடிப்பாராம் ஒரு நாள் வீட்டுல. எவ்வளோ சிகரெட்டு? சிகரெட் 40 அடிப்பாராம். அடேங்கப்பா, அந்த அளவுக்கு அது கூட நின்றுச்சா இப்போ? அந்த அளவுக்கு இருந்தவர் சார். அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் சார்ந்தவர். சரி சரிங்க. அப்படி இருந்து அந்த வயசுல இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இப்ப இதை சாப்பிட்டு சூப்பரா இருக்கு, எல்லாம் விட்டுட்டேங்க, எனக்கு ரொம்ப கோடி புண்ணியம். இந்த ப்ராடக்ட் கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு ம இது எனக்கு வந்து பெரிய பொக்கிஷங்கிறாரு அவரு. ஸோ இப்போ பார்த்தா நீங்க உங்களுடைய சுகர் ப்ராப்ளம் ஒரு 2 மாசத்துல அருமையான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நீங்க ஆமா. கொடுத்த ஒரு பக்கவாத கேஸ் அவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆ ஆமா யூரின் சார். போயிட்டு இருந்த நபர் அவரும் வந்து இப்போ கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இவர் 40 சிகரெட் குடித்த ஒரு நபரை வந்து 71 வயசுல இன்னைக்கு கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. ஆமா சார். அது மாதிரி ஒரு பெரியம்மாவை கொண்டு கொடுத்தோம். அந்த அம்மா வந்து நல்லா சாப்பிட்டாங்க சார் 5 நாள்ல. அவங்க வந்து பயங்கரமான ஒரு பிரெயின்லாம் பாதிக்கப்பட்டவங்க. ம். அவங்களாம் 5 நாள்ல நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா இருக்கு. அவன் பையன் கூப்பிட்டு சொன்னார், சூப்பரா இருக்குங்க எங்க அம்மா அப்படின்னு சொன்னார் வந்து. நன்றி நன்றி சார், ரொம்ப அருமை. ஸோ பல விதமான ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஒரே இதில் சொல்லிட்டீங்க. ஸோ ஆமா சார். உங்களுடைய மகிழ்ச்சியும் கிடைச்சது, உங்களால் மற்ற மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து கொடுப்பேன் சார். தொடர்ந்து நூற்றுக்கணக்கான பேரை குணப்படுத்தி நல்லது பண்ணணும்னு என்னுடைய ஆசை. ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆசை நல்லபடியாக நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார், வணக்கம். உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் மலையிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ஸோ தேங்க்யூ. பார்த்தீங்க எவ்வளோ அருமையான ஒரு ரிசல்ட்ஸ் சார். உங்கள் மைக்கை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சரி சார். ஸோ அடுத்ததாக நம்மளுடைய டாக்டர் சாம் அவர்கள் சென்னையிலேருந்து கனெக்ட் ஆகிறாரு. இன்னைக்கு ஒரு 2 வருடத்துக்குள்ளார அவரை பார்த்தீங்க அப்படின்னா மிக அருமையான ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறது. இங்கே நம்ம கம்பெனி ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து கூட ஷேர் பண்ணுவார். ஐ வெல்கம் டாக்டர் சாம். ஒரு நேச்சுரோபதியில் ஒரு அருமையான ஹீலர், மக்கள் நலனை மெயின் முதல் இதாக பார்க்கக்கூடிய நபர். வெல்கம் சாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜூம்ல நீங்க கலந்துக்கிறது, அதுவும் நேரடியாக பேச வந்த சந்தோஷம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன மாதிரி ஆரம்ப கட்டத்தில் உங்க இந்த ரிசல்ட்டை நீங்க பார்த்தீங்க? உங்களோட பர்சனல் ரிசல்ட் எப்படி இருந்தது? என்னோட பர்சனல் ரிசல்ட் வந்து நான் முதல்ல இந்த VR4 எடுத்துக்கிட்டேன். ம். அதுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? எனக்கு 2022ல ம். கோவிட் வந்தது சார். ஓகே. 2021 22ல கோவிட்டுக்கு அப்புறம் எனக்கு டைப் 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ, டயபெட்டிக். ஆமா, ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஒரு நாள் செக் பண்ணி பார்க்கும்போது ஆ 420 கிட்ட வந்துருச்சு சுகர். அப்படியோ? ஆமா, 420 கிட்ட இருந்ததுனால அப்படியே நான் அரண்டு போயிட்டேன். ம் 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 அப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு இயற்கை மருத்துவர்னால எங்களுக்கு ம் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு நார்மலா ஒரு 200க்குள்ள கொண்டு வந்தாச்சு. ம்
சுகர் ஓரளவு நார்மல் ஆயிடுச்சு. ஆனா அந்த டயர்டு அதெல்லாம் நம்மளை விட்டு போகவே இல்லை. ஓகே. நைட்டு ஒரு 4 முறை 5 முறை யூரின் போக எந்திரிக்கிறது. ம் 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 அப்புறம் வண்டியில டிராவல் பண்ணும்போது ரொம்ப டயர்டா இருக்கிறது, ஒரு உற்சாகம் குறைந்த மனநிலை இப்படிதான் இருந்தது. ஓ. அப்போதான் என்னோட நண்பர் வந்து இந்த ப்ராடக்ட்டை பத்தி எனக்கு சொல்லியிருந்தார். ம் சொல்லிட்டு நான் அதை எடுக்க ஆரம்பிச்சேன். எடுக்க ம் ஆரம்பிச்சு ஒரு 3 4 நாள்லயே எனக்கு பாத்தீங்கன்னா சுகருக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. ஓ, சூப்பர். அருமை. அந்த ப்ராடக்ட் கொடுத்தவரை போய் நான் பார்க்காம நான் முதல்ல வந்தது அஹ், சென்னையோட ஆபீஸ்க்கு தான் வந்தேன். ம் வந்துட்டு இது என்ன ப்ராடக்ட், இதுக்குள்ள என்ன இருக்கு, இது எங்க இருந்து வருது, ம் இது யாரும் பண்றா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்னாடி வச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகேங்க. அப்புறம் ஒரு 20 30 நாள்லயே சுகர் வந்து நார்மல் ஆயிருச்சு. உடம்பு பழைய கண்டிஷனுக்கு திரும்பிடுச்சு. ஓ. இதுதான் என்கிட்ட எனக்கு கிடைச்ச முதல் மாற்றம். என்னை ரொம்ப ஓகே. உற்சாகமா மாத்துச்சு. ம் 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 அப்ப சுகர்ல இருந்து நான் கம்ப்ளீட்டா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் சரி இந்த ப்ராடக்ட்டை நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கொடுக்கணும் ம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க அது? எவ்வளோ நாள் ரிசல்ட் வந்தது? நான் கண்டினியூவா ஒரு 3 மாசம் கிட்ட எடுத்துக்கிட்டேன். சரி சரிங்க. அதுலயே எனக்கு தேவையான ரிசல்ட் வந்துருச்சு, நல்லா ஆக்டிவ் ஆயிட்டேன். வெரி குட் சார். ஸோ இது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நம்பிக்கை வந்து நீங்கள் மக்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஆமா சார். ஓகே. அது மூலியமா எப்படி இருந்தது சார் ரிசல்ட்ஸ் எல்லாம்? நான் நிறைய பேஷண்ட்ஸ்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் சார். வெரி குட். நல்ல ரிசல்ட்டை பார்த்துருக்கீங்க. நிறைய ரிசல்ட் சுகருக்காக கொடுத்ததுல எல்லாம் மிக பிரம்மாண்டமான ரிசல்ட் வந்தது. ஓகே. குறிப்பா நான் ஒரு 92 வயது முதியவருக்கு நான் கொடுத்திருந்தேன். ம் 92. 92 வயது. ம் அவரு வாக்கர் வச்சு தான் நடப்பாரு. ம் ரொம்ப மெதுவா ஒரு 10க்கு 10 காலை கிராஸ் பண்றதுக்கே ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிடுவாரு. ஓ. அப்படிப்பட்ட நபரு சுகர் வேற இவ்வளவு இருந்தது. யூரின் பாத்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் பிரச்சனைனால ஒரு 15 நிமிஷம் யூரின் போவார். டாய்லெட் போனாருன்னா வெளியில வர்றதுக்கு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆயிரும். அடடா. அப்படி சொட்டு சொட்டா போகும். ம் 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 அப்புறம் அவர் வந்து பிராமின். ம் டாய்லெட்லாம் போகும்போது அந்த பூணூல் எடுத்து காதுல மாட்டிட்டு தான் உள்ள போயிட்டு வருவாங்க. ம் அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பூணூலை நார்மலான லெவலுக்கு மாத்துவாங்க. அது ம் அவரால் பண்ணவே முடியாம இருந்துச்சு. இந்த வலது கையை பெருசா தூக்க முடியல அவரால். ஓஹோ. அது போக அந்த நெத்தியில அந்த ஒரு செந்தூரம் மாதிரி போட்டு வைப்பாங்களா, அதுவும் வைக்க முடியாம ம் இருந்தது. கை அப்படி நடுங்கிக்கிட்டே இருக்கும். ம் செக் பாத்தீங்கன்னா ஒரு 5 செக் சைன் பண்ணா 5யுமே கொண்டு போகணும். எது ஓகேவோ அதை எடுத்துக்கிடுவாங்க பேங்க்ல. ஆ, கை நடுக்கம். ஆமா. ம் அவ்வளவு நடுக்கம். இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு இப்ப இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூவா ஒரு 6 மாசம் கிட்ட எடுத்திருக்கிறாரு. சரிங்க. இப்ப சுகர் வந்து நார்மல் ஆயிருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே யூரின் முடிச்சிட்டு வெளியில வந்துடுறாரு. ஏங்கப்பா, எவ்வளோ பெரிய மாற்றம்! எந்த அளவுக்கு ஒரு அந்த வயசுல அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது. வாக்கர் எல்லாம் இப்ப யூஸ் பண்றது இல்ல. ஆ. ஒரே செக்ல சைன் பண்றாரு. கிரேட். கை நடுக்கம் எல்லாம் மாறி போயிருச்சு. ஆ. நம்ம வந்து ரொம்ப அந்த வயோதிகர் மேல தளர்ச்சியா இருப்பாரு. அவரால அவருக்கே சேவ் பண்ணிக்க முடியாது. ம் கையெல்லாம் ம் ம். அப்புறம் நான் அவருக்கு ஒரு ட்ரிம்மர் வாங்கி கொடுத்தேன். ஒரு 30 40 செகண்ட்லயே கம்ப்ளீட்டா சேவ் பண்ணி முடிச்சிடாரு இப்ப. வா, அருமை. ஆக்டிவ் ஆயிட்டாரு. ஒரு நாளைக்கு வந்து காலையில 5 கேப்சூல், நைட் 5 கேப்சூல் எடுத்துக்கணும். சூப்பருங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இது வரைக்கும் யாருமே வந்து இந்த மாதிரி இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு சேஞ்சஸ் வந்து மிக அற்புதம். அற்புதம் தான் சொல்லணும், வேற வழி இல்லை. மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு அதோடது. நிச்சயமா ரொம்ப அருமையான ஒரு மாற்றத்தை ஒருத்தருக்கு கொடுத்துருக்கீங்க உங்க லைஃப்ல. ஸோ நீங்களும் பார்த்தீங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுத்தீங்க. ஸோ விஆர் உடைய இப்போ பார்க்கக்கூடிய மக்களுக்கும் இதுதான் ஒரு மிகப்பெரிய ம், விழிப்புணர்ச்சியே தான். ஸோ எந்த வயசுல என்னென்ன ப்ராப்ளமுக்காக இதுக்கு சாப்பிடலாமா அதுக்கு சாப்பிடலாமான்ட்டுலாம் நீங்கள் கேட்குற இடத்துல இந்த வயசுலேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் வேலை பண்ணுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இல்லையா டாக்டர்? ஆமா சார், ஆமா சார். அருமை. நீங்கள் வந்து இப்போ அஹ், சின்ன குழந்தைங்கள்லேருந்து 92 வயசு வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க.
ஆமா சார். அருமை. ஸோ ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான இந்த வயசுலயும் மக்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஷேரிங்கை நீங்க கொடுத்துருக்கீங்க. இதை பார்க்கக்கூடிய நபர்கள் பல பேர் இனி ஒரு பெரிய சந்தேகமே அவங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ம் 45 வயசு அவருக்கு, ம் 118 கிலோ வெயிட் இருந்தாரு. 118. ஓகே. 118 கிலோ. செஞ்சுரி நான் அவருக்கு அடிச்சிட்டாரு. VR4 தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். சரிங்க. 2 பாக்ஸ் 100 கேப்சூல 2 மாசம் எடுத்துக்கிட்டாரு. ஓ. கண்டினியூவா எடுக்காம டெய்லி 2, அப்புறம் ஒரு நாள் 4, இப்படி கலந்து கலந்து எடுத்து ம் இந்த 2 பாக்ஸ் 100 கேப்சூல்னால மட்டும் 18 கிலோ எடை குறைஞ்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சாத்தியமா? சாத்தியம் ஆயிருக்கு. எனக்கு ஆச்சரியம் தான். ஆ. லாஸ்ட் டைம் நாங்க தனியா மீட்டிங் போட்டிருந்தோம். அந்த மீட்டிங்ல கூட அவர் அதை பகிர்ந்துகிட்டாரு. ஓ. பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ எல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க. 18 கிலோ எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிச்சயமா. சொல்லியிருக்காரு. பெரிய மாற்றங்க. என்ன சொல்றீங்க? என்ன ஆமா VR4ல வந்து என்ன சொல்லுதோ அது செஞ்சிருக்கு. ஏன்னா ஆமா. அது வந்து கண்டிப்பா ஃபேட் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையை வந்து அவ்வளோ அருமையா செஞ்சு கொடுத்துருக்கு. ஆமா. அந்த வெயிட் மாத்திரம் இல்லாம அவர் பேசும்போது தொண்டையில விசில் இருக்க மாதிரி விசிலிங் வந்துகிட்டே இருக்கும் சவுண்டு. ம் ம். இப்ப அதெல்லாம் இல்ல. ஒரு 20 வயசு பையனுக்கு மாதிரி டோன் மாதிரி நல்லா கம்பீரமா இருக்காரு. தனியா ஒரு மிக 20 பெண்களை வச்சு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாரு அவரு. ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியம் ப்ராடக்ட். மிகப்பெரிய மாற்றம். நிறைய ஆச்சரியமான விஷயம் அது. ஒரு ஆமா. VR4க்குள்ளார இந்த அளவுக்கு ஒரு ஒரு நபருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு, மாத்தி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சாம் அவர்கள். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியும் வித்தியாசமான ரிசல்ட்டும் ஷேர் பண்ணிட்டதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். வந்து ஒரே வீட்டில் 2 பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணாலும் 2 பேரும் வேற வேற ரிசல்ட் எடுக்கிறாங்க, இன்கமும் ரெண்டா பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல சந்தோஷம். ஸோ அடுத்ததாக நம்ம கூப்பிடக்கூடிய நபர் ஒரே வீட்டில் அடுத்ததாக ஜோசபின் மாலா அவர்களை வெல்கம் பண்ணுறேன். அவங்க மொபைல்லேருந்து பேசினாலும் சரி, ஒரே வீட்டில் 2 மொபைலுக்கு பதிலாக ஒரே மொபைலில் பேசினா சரி. வெல்கம். சார் வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெரி குட். ஸோ இன்னைக்கு உங்களுடைய ஷேரிங் என்னவா இருக்கும்? என்ன பிரச்சனைக்காக நீங்க முதல்ல எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது? சார் பிரச்சனைக்காகன்னு நான் வரல சார். இங்க ம் ஃபர்ஸ்ட் பிசினஸ்க்காக வந்ததுதான் நானு. ம் ஆனா கோவிட் செகண்ட் வந்து அதுல பாதிக்கப்பட்டிருந்தேன் நானு. ம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கோவிட்க்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ம் எனக்கு பொதுவாவே டாக்டர்ஸ்ட போறதுக்கே ரொம்ப பயம் சார். ஏன்னா சின்ன வயசுல இருந்து மெடிசன் எடுக்கிறதே எனக்கு பயம். அது பார்த்தாலே வாமிட் வரும். ம் ம் ம். அந்த மாதிரி எனக்கு ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்ல. இருந்ததுனால நான் எடுக்கல சார். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு ஒன் சைடு முகம் ஃபுல்லா ஒன் சைடாவே வலிக்கும். ம் சில நேரம் தலையில ஏதோ ஒரு சவுண்ட் இருக்க மாதிரி இருக்கும். ம் ம். வெளியில எங்கேயாவது போனா ரொம்ப ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அடேங்கப்பா. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் கோவிட்க்கு அப்புறம் இருந்தது சார். ரொம்ப நாள் சரி இருந்துகிட்டே சரி இருந்தது. சரி சரிங்க. அதுக்கப்புறம் இது எதேர்ச்சியா நம்ம பிசினஸ்க்குள்ள வரும்போது இந்த VR4 பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது கூட கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் சார் நான் எடுத்தேன். ம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் சார். ம். அந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிடுச்சு. ஒரு சுமாராக எவ்வளோ நாள் எடுத்திருப்பீங்க? எவ்வளோ நாள் அந்த மாதிரி ரிசல்ட் சார் வந்தது? நான் தொடர்ந்துலாம் எடுத்துக்கிறது இல்ல சார். நான் அப்பப்போ எப்பப்போ ஞாபகம் வருதோ அப்பதான் சார் எடுப்பேன் நான் அது. ஓகே. என்னோட பாடி வெயிட்க்கு வந்து எப்படி பார்த்தாலும் 46 நானு. ம் நான் ஒரு 2 எடுப்பேன், 3 எடுப்பேன், சில நாள் 2 நாள் விட்டுட்டு எடுப்பேன். இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ம் ஃபர்ஸ்ட் நான் அந்த ரிசல்ட் எப்படி பார்த்தேன்னா, இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புக்ஸ் பார்த்தா கூட எனக்கு அந்த எழுத்தெல்லாம் ரொம்ப மங்கலா தெரிய ஆரம்பிச்சுச்சு கோவிட்க்கு பின்னாடி. ஓஹோ. ஆனா இந்த கேப்சூல் எடுத்து 2 நாள் வந்து நான் எதேர்ச்சியா என்னோட ஹஸ்பண்டோட கண்ணாடி போட்டு தான் சில நேரம் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ம் பையனுக்கு இந்த மாதிரி ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது புக் 2 நாள் தான் சார் எடுத்தேன். அப்பதான் ஸ்டார்டிங் எனக்கு. 2 நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன் புக்ல எழுத்து கிளியரா இருந்தது. ஓ. எனக்கு அப்பதான் மிகப்பெரிய ஆச்சரியமே. ஆஹா! அந்த ப்ராடக்ட் ஏதோ வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு அது எப்படி மேஜிக் மாதிரி இருந்துச்சு சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ நல்ல அருமையான ஒரு மாற்றம். ஏன்னா ஆமா சார். அந்த கொரோனா சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மிகப்பெரிய பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடந்தது.
ஸோ ரெண்டு பேருமே கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்து நீங்கள் அதுக்கு ரிசல்ட் ரெண்டு பேருக்கும் கிடைச்சதுங்கிறதும், அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமாக கண் பார்வை தெளிவடைகிறதுலேருந்து ஆரம்பித்து உங்களுடைய பயம், இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே போனது ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி சந்தோஷமா இருந்ததா? உங்கள் பார்வையெல்லாம் பளிச்சு. கண்டிப்பா சார். எப்படி சொல்றதுன்னா, என்னோட சின்ன வயசுலயே என்னோட அம்மா வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ல தான் இறந்தே போனாங்க சார். ஓகே. அப்போ அவங்களுடைய வேதனைகள்லாம் நான் நிறையவே பார்த்திருக்கேன். ஓகே. எனக்கு என்ன ஃபீல்னா, இந்த VR4 அப்போ இல்லாம போயிருச்சு. இருந்திருந்தா இன்னும் அம்மா நம்ம கூட இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒண்ணு சார். சரி, நம்ம நிச்சயமா. அம்மா இல்லைன்னா என்ன, நம்ம மாதிரி அவன் நிறைய அம்மாக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பா இது நமக்கு வேற எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துச்சு சார். வெரி குட், வெரி குட். நிச்சயமாக நல்ல எண்ணம். இந்த இந்த எண்ணம் நல்லபடியாக ஈ- ஈடேற எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மக்களுக்கெல்லாம் இதை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிங்களா? என்ன மாதிரி? நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டுக்கு கூட சுகருக்காக இது கொடுத்தேன் சார். அவங்களுக்கு சுகர் லெவல் வந்து 300க்கு மேல இருந்தது. ம். அப்புறம் சுகர் லெவல்லாம் நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்க சொன்னேன். அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க. ம். நான் கூட சரி சுகர் வந்து குறைஞ்சிருச்சு, அதை பத்தி தான் சொல்றதுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க முகத்துல கையில இந்த மாதிரி மரு மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கு, ம். வளர்ந்துகிட்டே இருக்குமா. ம். ம். அது பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை பார்லர் போய் அத ம். அந்த ரேடியேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்களாம். ம். ஒரு 4000 அந்த மாதிரி ஆகுமா. அந்த மாதிரி ம். போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்களே அதை பார்க்கல. அவங்க பையன் பார்த்து சொல்லியிருக்காங்க, அம்மா இங்க உங்களுக்கு அந்த மரு மாதிரி இருக்கிறது காணோம் ஓ, அப்படின்னு சொல்லிட்டு. வாவ். அதுக்கப்புறம் தான் அவங்க உடம்பெல்லாம் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. எல்லாமே காஞ்சி கீழே விழுந்துருச்சு போல. அருமை, அருமை, அருமை. ஸோ இது ஒரு பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழகியல்ல அது ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு ஆமா சார். ஒரு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காமனான ஒரு விஷயம், நம்ம VR4 வோல்டன் பிளாக் ஜிஞ்சர் எந்த ஒரு ரிசல்ட்டுக்காக பல தரப்பட்ட ஆய்வுகளில் உட்பட்டு வந்ததோ, அது சர்க்கரை வியாதி சம்பந்தப்பட்டதில் நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நிஜமாவே அந்த டயபெட்டிக் ப்ராப்ளம் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கொடுமையாக பல கோடி மக்களை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமுக்கு இது பலதரப்பட்ட மக்களுக்கும் ரிசல்ட் கொடுத்துருக்குங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம், ஆச்சரியம். அட் த சேம் டைம் இதே ஒரு பெரிய எவிடன்ஸாக இருக்கு இல்லையா? ஆமா சார். நான் நிறைய வாட்ஸ்அப் மூலமா தான் இதை ஃபர்ஸ்ட் மத்தவங்களுக்கு அத போட ஆரம்பிச்சேன் நானு. ஓகே. அப்படி நம்ம சொந்தத்திலேயே குழந்தைகளும் கூட MRI சைல்டு சொல்றாங்களே சார், அந்த மாதிரி 3 வயசு 5 வயசு குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்களே நம்மளுக்கு கால் பண்ணாங்க. ஓகே. இந்த மாதிரி சரியாகுமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த டைம்ல அந்த மாதிரி நம்ம டெஸ்டிமோனி எல்லாம் நம்மகிட்ட இல்ல. ஆனா நமக்கு ப்ராடக்ட் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு சார். ம். இது ம். கண்டிப்பா இவங்கள சரி பண்ணும் அப்படிங்கறதுல. வெரி அந்த குட். நம்பிக்கையில தான் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கவே ஆரம்பிச்சோம். நல்லது. அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் சார். இன்னைக்கு அவங்க மாறி இருக்காங்க. இப்போ கூட அவங்க ஆக்டிவா இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நமக்கு டெய்லி அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆமா சார். சந்தோஷம். நிச்சயமா நீங்கள் கொடுத்த உங்களுக்கும் சந்தோஷம், அந்த பேரண்ட்ஸோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ குடும்பமாக நீங்கள் இந்த வோல்டனை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துறது ஒரு மிகப்பெரிய மிஷனாக சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான நல்ல வேலையை பண்ணுறீங்க. உங்களுக்கு எப்பவுமே வோல்டனுடைய சப்போர்ட்டும் வாழ்த்துக்களும் உண்டு. ரொம்ப நன்றி. நன்றி இன்னைக்கு சார். உங்களுடைய ஷேரிங் ரொம்ப அருமையாக தெளிவாகவும் பலதரப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கு. ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து ஆரம்பித்து கூடலூர்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ பெங்களூர்லேருந்து ஒரு நல்ல அருமையான தமிழ் பேசக்கூடிய நபர் மிஸ்டர் சுரேஷ் அவர்கள் கலந்துக்கிறார். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய அனுபவம் தான் ஆரம்ப கட்டத்தில் பெரிய லெவலில் பேசுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த பல மாதங்களில் பல வருடங்களில் அவர் இன்னைக்கு இன்னும் நிறைய ரிசல்ட்ஸும் எடுத்திருக்காருன்ட்டு கேள்விப்பட்டோம். மிஸ்டர் சுரேஷ், வெல்கம். வெல்கம் சார். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. சுரேஷ் சார், மைக் ஆன் பண்ணிக்கலாம். வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க, மைக்கையும் ஆன் பண்ணிக்கோங்க. கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். வெல்கம் சார். ஹவ் ஆர் யூ?
Thank you, sir. Fine, sir. By God's வெரி grace. குட். வெல்கம் பேக். எஸ், சொல்லுங்க சார். நீங்க என் பேர் தான் சொல்லணும். சுரேஷ். இப்போ உங்க பேர் சுரேஷ், என்னோட பெங்களூர் சொல்லிட்டேன். என்ன ஆமா, பண்ணிட்டு இருக்கீங்க பெங்களூர். சார்? நான் பேசிக்கலி ஐ எம் a teacher. வெரி குட். ஐ எம் a teacher. உன்னதமான ப்ரொஃபஷன். சரிங்க. ஸோ இந்த இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கக்கூடிய காரணமாக என்ன ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருந்தது? இது எப்படி என்னென்னலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். பேசிக்கா எனக்கு வந்துட்டு L2, 3 and 5 ப்ரொலாப்ஸ் ஆயிட்டு இருந்தது. அது என்னாச்சுனாக்கா மோர் தென் 6 months கம்ப்ளீட்லி ஐ வாஸ் பெட்டடாவே ஆயிட்டேன். ஸோ வீட்டில் பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனாங்க. இங்க ஒரு மைனர் ஆப்ரேஷன், ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, வீட்டுல என்ன ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, ரெடி பண்ணிடலாம், ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு. அங்க வந்துட்டு டாக்டர் பண்ண ஒரே ஒரு நல்ல வேலை, அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நியூரோ டெஸ்ட் எடுக்கலான்ட்டு நியூரோ சர்ஜன் கிட்ட அனுப்பிச்சாங்க. அங்க போன பிறகு தலையில இருந்து கால் வரலாம் வந்துட்டு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க கம்ப்ளீட் அவுட்டல் பண்றாங்க. 2 அப்பர் லிம், லோவர் லிம்பு, கம்ப்ளீட் நர்வ்ஸ் எல்லாம் வந்துட்டு செயல் எழுந்து போச்சு. ஸோ ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஸ்பிளிட் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்னா வைக்கவே முடியாது. அப்படியே ஸ்பிளிட் ஆன ஃபிங்கர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஈவன் ஒரு சின்ன பேப்பர் கையில எடுத்தா கூட என் பேப்பர் அதை எப்போ என் கையை விட்டு கீழே விழுந்தது எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கையில சென்ஸே இல்லாத போயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் ஸ்பைன் சர்ஜன் என்ன பண்றாருனாக்கா ஆப்ரேஷன் பண்ணிடலான்றாரு. நியூரோ சர்ஜன் வந்துட்டு நான் உனக்கு கிளியரன்ஸ் கொடுக்கவே மாட்டேன், உனக்கு கிளியரன்ஸ் நான் கொடுத்து நீ ஆப்ரேஷன் பண்ணினாக்கா நீ செத்துருவ. நர்வ்ஸ் எல்லாம் உனக்கு போயிட்டு இருக்கு, நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆன பிறகு எப்படி பண்ணும்? ஸோ 2 டாக்டர், இவரு நான் சர்ஜன் நான் பண்ணியே பண்ணுவேன்றாரு, இவர் வந்துட்டு இல்லவே இல்லைன்றாரு. அந்த நேரமா பார்த்துட்டு இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்த டாக்டர் என்ன சொல்றாருனாக்கா லைஃப் லாங் அடுத்தவங்களை நம்பிதான் நீ வாழணும். ஓகே, உன் கையெல்லாம் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு, செயல் எழுந்து போச்சு, கான் இஸ் கான். ஓகே, மறுபடியும் அது உங்களுக்கு வரவே வராது. என்ன பண்ணுங்க, நீங்க இதை விட அதிகமா ஆகாத மாதிரி நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்தாங்க. பிசியோதெரப்பி எல்லாம் நான் கொஞ்சம் செஞ்சு கூட ஒரு 5 days பிசியோதெரப்பி பண்ண செஞ்சேன் நானு. அந்த பிசியோதெரப்பியே சொல்லிட்டாங்க இதுக்கு மேல பண்ணாக்கா இருக்கிற நர்வ்ஸ் இன்னும் டேமேஜ் ஆயிடும். சோ இந்த நிலைமையில வந்துட்டு டாக்டர் கை விட்டாச்சு. அந்த நியூரோ சர்ஜன் கிட்ட கெஞ்சிரும், ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுங்க சார்ன்ட்டு. நான் போனது வந்துட்டு பெங்களூர்ல தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் மணிபால். அங்க போனாங்கன்னாக்க வந்துட்டு டெஃபினட்டா நல்ல ரிசல்ட் வரும்ன்ற நம்பிக்கையில நான் போனேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிராக்டிக்கலா தே சேஸ் மீ அவுட், வெளியே போயிடுங்க முதல்ல, இதுக்கு மருந்தே கிடையாது. சோ நான் வெளியே வந்துட்டு வீட்டுல வந்து படுத்துட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டேன் டாக்டர் கை விட்டாச்சுமா, இதுக்கு மேல வந்துட்டு இந்த பணத்தை வந்துட்டு 2 நாள்ல வந்துட்டு செக்அப் இதெல்லாம் வந்துட்டு மோர் தென் 1.5 to 2 lakhs வரும் செக்அப்பே போயிடுச்சுங்க. அதான் வீட்டுல நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல என் மேல ₹1 செலவு பண்ணாத, ஏன்னா டாக்டர் கை விட்ட பிறகு நமக்கு வேற வழி இல்லை. எவ்வளவு நாள் நான் ஏற்கறனோ அவ்வளவு நாள் என்னை வச்சுக்கோ, என்ன பீஸ்ஃபுல்லா அமுச்சு கொடுத்துரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த நேரமா பார்த்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சென்னையில ஒரு ஃப்ரெண்டு மிஸ்டர் குணாலன்ட்டு, அவர் எவ்வளவு முறை ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. நான் 15 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நம்பரால நான் மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவர் எப்படி என்ன கான்டாக்ட் பண்ணி வந்துட்டு திட்டுறாரு, நான் ரிட்டையர்ட் ஆன மனுஷன், என்ன நான் இருக்கிறேன்னா போச்சேன்னா பார்க்கறது கூட உனக்கு டைம் இல்லையா சுரேஷ் திட்டும் போது, சார் நானே வந்து சாவு படுக்கையில படுத்துனுக்கிற மாதிரி படுத்துனுக்கிறேன் சார். அப்போ சொன்னாரு இந்த ப்ராடக்ட் மலேசியால இருந்து ஒன்று வந்திருக்கு, இதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் உங்ககிட்ட நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், இது நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாரு. அவர் மேல எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அந்த ப்ராடக்ட் நான் எடுத்தங்க. 1st ஜூனுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். 16th ஜூன் எந்த கை ஒன்னா சேர முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த எல்லா கையை ஒன்னா வச்சுக்கின்னு வண்டி ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வரலாம் அடுத்தவங்க தான் டிபெண்ட் பண்ணி வாழணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரலாம் ஐம் டூயிங் ஆல் மை ஆக்டிவிட்டிஸ் ஆல் பை மை செல்ஃப். சூப்பர் சார், பெருமை சார், மிகப்பெரிய அருமையான ஒரு மாற்றம். ஸோ வெறும் 16 daysல, ஒன்லி 16 days என்னோட நியூரோபதி எந்த கையெல்லாம் அந்த செயல் எழுந்து போச்சுன்னு சொன்னாங்களோ ஐ காட் பேக் ஆல் த திங்ஸ் டுகெதர். வெரி குட் சார். அதாவது நரம்புகளையே திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கருவிஞ்சியோட பவர் இருந்திருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க. அருமை. ஸோ நல்ல ஒரு, அதாவது தெய்வாதீனம் தான் பாருங்களேன். உங்களுடைய ப்ரேயர் தான் வந்து அதுக்கு ஆன்சர் ஆயிருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா எங்கேயோ 15 வருஷம் கழிச்சு ஒரு நண்பர் கூப்பிட்டு உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய கேசஸ்ல நம்ம இப்போ 3 வருஷமா இங்க இந்தியாவில் பார்க்கறது கூட யாரோ எங்கேயோ வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா நிச்சயமா ஏதோ ஒரு பிராப்தம் இருக்கணும் உங்களுக்கு. நீங்க ப்ரே பண்ணது ஏதோ எங்கேயோ போய் சேர்ந்து அவங்க மூலியமா, இல்லைன்னா யாரும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியோ ஏதோ ஒன்று ரேடியோவில் சொல்லி உங்களை கூப்பிடலையே.
சரிங்க கண்டிப்பாங்க. நிச்சயமா. ஸோ இது உங்களோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயத்த நீங்க மக்களோட பகிர்ந்துக்கும் போது உங்களுடைய சர்க்கிள் எப்படி இருந்தது சார்? சார் நான் நான் நல்லா ஆன உடனே ம் அன்னிலேருந்தே வந்துட்டு இது மக்கள் கிட்ட போய் சேரணும்ட்டு நான் முடிவு பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு வரல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இந்த ப்ராடக்ட் நான் கொடுத்துருக்கேன். வா எல்லார்கிட்ட இருந்து ரொம்ப அருமையான ரிசல்ட். வெரி குட் இந்த சார். எல்லாரும் விட ஒரு 3 ரிசல்ட் வந்துட்டு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு ஆசைப்படுறேன். அதாவது நீங்க எடுத்த ரிசல்ட் உங்க ஊர்லயே. ஆமாங்க இதெல்லாம் என்னோட பர்சனல் ரிசல்ட். என் பக்கத்துலயே இருக்கிறவங்க அவங்களுக்கு நான் கொடுத்தது. இப்ப ரீசெண்டா வந்துட்டு தி பெஸ்ட் ரிசல்ட்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்துட்டு கேன்சர். அவங்க நான் ஒரு வருஷமா அவங்க சொல்லிட்டு இருந்தேன் எடுத்துங்கன்ட்டு அவங்க எடுக்கல. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல என்ன ஆச்சுனாக்கா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணி டாக்டர் வந்துட்டு அட்மிஷன் எடுக்கிறது கூட என்ன சொன்னாங்க, நீங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல கூட்டு வந்திருக்கீங்க, நம்ம நாளைக்கு சாயந்தரம் வரலாம் இருக்கிறதே பெரிய விஷயம், இதுக்கு நீங்க ஒத்துக்குன்னு பேப்பர்ல சைன் பண்ணீங்கன்னாக்கா நாங்க உள்ள அட்மிஷன் எடுத்துக்கிறோம். ட்ரீட்மெண்ட்காக இல்ல, ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து வைக்கிறதுக்காக தான் நாங்க ட்ரீட்மெண்ட் உள்ள எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க சைன் பண்ணிட்டு மிட் நைட் 1 o'clock நான் வந்துட்டு ஆக்சுவலா இங்க வெளியூருக்கு டிராவல் பண்ணி இருக்கிற நேரத்துல மிட் நைட் 1 o'clock எனக்கு ஃபோன் பண்றாங்க. சார் நான் சொன்னேன், நான் உங்க பேச்சு நான் கேட்கல, அட்லீஸ்ட் உங்க பேச்சு நான் கேட்டுட்டு நான் எதனா ட்ரை பண்ணியிருந்தாக்கா என் ஒய்ஃபுக்கு எதனா நம்ம யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், நீங்க இப்ப எதனா கொடுக்க முடியுமான்னு. சார் நான் டிராவல் பண்ணி இருக்கிறேன், நான் மண்டே தான் வருவேன்னு சொன்னேன். சார் மண்டேக்குள்ள எங்க ஒய்ஃப் செத்துருவாங்க சார். இவர் சொல்லும் போது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிட்டு, சரி இரு சார் நான் ஒரு பாட்டிலாச்சும் எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்றேன்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு பாட்டில் கொடுத்தாங்க. அவர்கிட்ட சொன்னது, காலையில 3, மத்தியானம் 3, நைட் 3 கொடுங்க, திங்கக்கிழமை நான் வந்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதே போல ஃப்ரெண்டும் கொடுத்தாரு. நான் திங்கக்கிழமை வந்த உடனே நான் இமிடியேட்டா ஓடி போயிட்டு அவங்க கிட்ட நான் கேட்டேங்க, போல வந்துட்டு என் ஃப்ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்தாங்களான்ட்டு. அவர் வந்துட்டு, சார் நீங்க உடனடியே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க சார்ன்ட்டார். எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா சும்மா எடுத்துக்குனாக்கா எதனா ஆச்சுனாக்கா பரவாயில்லன்னு சொல்லாங்க. இப்ப நம்ம எதனா கொடுத்துட்டு ஏதாச்சுனாக்கா இதனாலதான் ஆச்சுன்னு சொல்லுவாங்களேன்ட்டு நான் கொஞ்சம் பயந்துன்னு, சரி அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நான் இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு அவர் என் கையை பிடிச்சிக்கின்னு நேரம் ஐசியூ கூட்டின்னு போயிட்டாருங்க சார். எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நிக்க வச்சாங்க, இருப்பான்னு சொல்லிட்டு நேரம் உள்ள கூட்டின்னு போன உடனே அந்த அம்மா அப்படியே 2 கையை எடுத்து அப்படியே கும்பிடுதுங்க. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டாக்கா இவர் எனக்கு சொல்றாரு, சார் மானிட்டர் பாருங்க சார், மானிட்டர்ல வந்துட்டு பிபி நார்மல், கூட்டின்னு போன அப்போ வந்துட்டு 380 சுகர், செக் பண்ணிக்கிறாங்க 180 சுகர். டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த அம்மாவுடைய ரிப்போர்ட் எடுத்துக்கின்னு எல்லாருக்கும் காமிக்கிறாங்களாம். இவங்க கூட 10 பேர் போனாங்க. 10 பேரும் வந்துட்டு எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ்ல ஒருத்தர் உலகத்தை விட்டு போயிட்டாங்க, செத்துட்டாங்க. இந்த அம்மாக்கு இந்த இம்யூன் ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வந்தது? வீசிங் மட்டும் இருந்ததுங்க. சரி இது ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நாங்க இம்மிடியேட்டா வீட்டுக்கு அனுப்ப முடியாது, 10 நாள் ஐசியூல வச்சிருந்தாங்க. 10 நாளுக்கு அப்புறமா ஐசியூல இருந்து வீட்டுக்கு அனுப்ப முடியாதுன்ட்டு வார்டுல 5 நாள் வச்சுன்னு இருந்துட்டு ஜூலைல ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா காலையில 5, மத்தியானம் 5, நைட்டு இன்னைக்கும் சாப்பிட்டுக்கிறாங்க. இன்னைக்கு லாஸ்ட் வீக் நான் அவங்க வீட்டுக்கு என்ன கூப்பிட்டு கூப்பிட்டதுக்கு எல்லா டாக்டர் அந்த அம்மாவை யாரெல்லாம் செக் பண்ணிருந்தாங்களோ அந்த அம்மாக்கு போன் எல்லாம் கேன்சர் ஆயிடுச்சுங்களா. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா போன்ல கேன்சர் அவுட் இல்ல, உடம்புல கேன்சர் இல்ல, எல்லாம் நார்மல் ஆயிட்டு இருக்கு. என்ன அவங்க என்னென்ன மருந்து சாப்பிட்டாங்க எல்லா மருந்தும் ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கார சொன்னது ஒன்னே ஒன்று தான், சார் எந்த காரணத்துக்கும் இதனால அவங்க நல்லா ஆனாங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க போகும்போது ஐசியூல விடா கட்டி கஷ்டம் ஆயிடும் இல்லைங்களா. நம்மளோட உயிர், நம்மளோட கோல் என்ன, அம்மா நல்லா வெளியே வரணும். இப்ப எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த அம்மா எழுந்து சமையல் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள்ல தாவரம் இன்னைக்கு 6 மாசம் ஆச்சு சார். 6 மாசம் ஆச்சு. கரெக்ட். 6 மாசம் ஆச்சுங்க. அன்னைக்கு முதல் முறையாக அவங்களுக்கு நைட் அந்த மாதிரி கூப்பிட்டு கேட்டாருன்னு சொல்லி அடுத்த நாள் போன் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க 6 months ஆச்சு. அருமை. 6 months. இப்போ வந்துட்டு ரிப்போர்ட்டே கொடுக்குறான்றாங்க எனக்கு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க சார். நீங்க ஜனங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஜனங்களை காப்பாத்துங்க, இந்த மாசம் எங்களுக்கு உதவி பண்ற மாதிரி எத்தனை பேர் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கன்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு ஆயிட்டாங்க. அருமை சார். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு சார் உருவாக்கி கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். நைஸ் ஷேரிங். இன்னொரு ஃப்ரெண்டு தைராய்டு கேன்சர்.
ஓகே ஓரல் கீமோதெரபி சாப்பிட்டு இருந்தாரு. ம் அது என்னாச்சுன்னாக்கா கால் ஃபுல்லா புண்ணு, அது சைடு எஃபெக்ட். ம் ம் நான் பார்க்கும்போது டெய்லி அது இது ட்ரெஸ்ஸிங் பண்ணினே இருக்கணும் அவரு. ம் நான் ஒண்ணு போகும்போது வந்துட்டு ஒருத்தன் சொல்றான், கனடால இருந்து மருந்து வருது, ஒரு 6 lakhs ஆகும் பர் மந்த். ம் அப்புறமா இன்னொருத்தன் ஃபோன் பண்றான், அமெரிக்கால இருந்து நான் மருந்து தர வைக்கிறேன், 12 lakhs ஆகுது. ஸோ எல்லாத்தையும் நான் கேட்டுன்னு வந்துட்டு பேசாம இருந்த கொஞ்ச நேரம் ஆயிட்ட பிறகு, நீ எதுக்காக இந்த மருந்து சாப்பிடுறேன்னு, இந்த மாதிரி ப்ராப்ளம்னு சொன்னான். நீ 12 lakhs கொடுக்காத, 6 lakhs கொடுக்காத, ம் ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோ. ஒரு ம் வருஷத்துக்கு ம் இந்த ம் மருந்து நீ மருந்து இல்ல, இது ஒரு சாப்பாடு, ம் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு பாக்ஸ் முடிச்சாருங்க சார். அவர் ம் காலில் இந்த புண்ணுக்குன்னு எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் அவசியமே இல்லை, ஃபுல்லா ஆறி போச்சு. வாவ் கிரேட் ஃபுல்லா ஆறிட்டு டாக்டர் கிட்ட போயிருக்கிறாரு செக்அப்க்கு. ம் கிட்னில ஏதோ டெஸ்ட் பண்ணது வந்துட்டு கிட்னில வந்து 15,000 கவுண்ட் இருந்துச்சு அவரது ஓ முதல் செக் பண்ணப்போ. ம் இப்போ ரீசன் போய் பார்க்கும் போதோ 15,000ல இருந்து 10,000 கவுண்ட் வந்திருக்கான். டாக்டர் வந்துட்டு நான் கொடுத்த ம் மருந்து உனக்கு நல்ல வேலை செஞ்சுன்னு இருக்கப்பான்னு சொல்லினப்போ, இல்ல சார் நீங்க கொடுத்த மருந்து எல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏ நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட சஜஸ்ட் பண்ணாரு, VR4 பிளாக் ஜிஞ்சர் கொடுத்தாரு, ம் அதை நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த பிளாக் ஜிஞ்சர் உடம்புல நல்லா வேலை செய்யுது, வேற ம் எந்த மாத்திரை சாப்பிட்டா இதே மாத்திரை நீ கண்டினியூ பண்ணு ஃபார் சம் மோர் டேஸ் சொல்ற அளவுக்கு டாக்டர் ஹிம்செல்ஃப் ஹஸ் செட், பெரிய இந்த விஷயம் மருந்தை நீ இது பண்ணு, இதுவே நீ சாப்பிடு, நல்லாவே இருக்குது, உங்க உடம்பு கண்டிஷன் இஸ் வெரி குட். சூப்பர் சூப்பர் ஏன்னா சூப்பர் அவருடைய கண்டிஷன் என்ன இருந்துச்சுன்னாக்கா, ம் உடம்புல ஏதோ ஒரு வால், அந்த ம் வால் வந்துட்டு ஆபரேஷன் பண்ணணுங்களாம். ஆபரேஷன் ம் பண்ணாக்கா பெட் மேலே யூ வில் டை. தட் வாஸ் ம் ஹிஸ் கண்டிஷன். நான் சொன்னேன், கத்தி போகாத இடத்துல எல்லாம் நம்ம ரத்தம் போகும், ம் ரத்தம் போற இடத்துல எல்லாம் வந்து நம்ம VR4 கண்டிப்பா போகும், நீ ட்ரை பண்ணுன்னு நான் சொன்னேன். நான் அந்த பிரமாதம் நம்பிக்கையில சாப்பிட்டு இஸ் ஹேவிங் எ வெரி குட் ரிசல்ட் சார். தேங்க்யூ சார் சூப்பர் சார் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் லாஸ்ட் பட் நாட் ஒரே ஒரு ரிசல்ட் நான் சொல்லிடுறேங்க சார். லாஸ்ட் ம் நான் ம் நல்லா உடனே என் ஃப்ரெண்ட் அதே நேரத்துல வந்துட்டு ம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போனதுக்கு 75% நாட் பிளாக் இருக்கு, இம்மிடியட்டா ஓகே உனக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் ம் வந்துட்டு இல்லப்பா நான் சும்மா செக்அப்க்கு வந்தேன், நான் ம் போயிட்டு பணம் அரேஞ்ச் பண்ணுவாருன்னு வெளியே வந்தாரு. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொன்னோம்னாக்கா, நீ இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கன்ட்டு பெங்களூர்ல தி பெஸ்ட் ஜெயதேவ் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் ஜெயநகர்ல, ம் அங்க போனதுக்கு பை காட்ஸ் கிரேஸ் 1 month மெடிகேஷன்ல வச்சிருந்தாங்க அவரை. ஓகே நான் என்ன சொன்னேன், 1 month நீ டாக்டர் கொடுக்குற மருந்தும் சாப்பிடு, ம் இது எனக்கு நல்லது ஆயிருக்கு, நீ சாப்பிடுன்ட்டு ஃபர்ஸ்ட் 1 month எடுத்தாருங்க. ம் 2வது மாசம் வந்துட்டு இல்ல நான் இன்னொரு மாசம் எடுத்துட்டு அப்புறமா நான் போறேன்ட்டு இதே மாசம் 3 மாசம் பண்ணிட்டாருங்க. ம் 3வது மாசம் என்னன்னு கேட்டாருனாக்கா, நான் சுரேஷ் நான் போயிட்டு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிக்கிறேன், ம் கண்டிப்பா போப்பா செக்அப் ம் பண்ணு, ஆபரேஷன் எதுனா சொன்னாக்கா போஸ்ட்போன் பண்ணுன்னு சொல்லி அமிச்சாங்க. ஓகே ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர் பார்த்துட்டு சரியா திட்டி இருக்கிறார், உன் ம் ஹார்ட்ல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வச்சுக்கின்னு நீ இந்த மாசம் பண்ணிருக்கிறேன்ட்டு. ம் இல்ல சார் இந்த ப்ராப்ளம் ஃபேமிலி எல்லாம் சொல்லிட்டுக்கிறாரு. சரி எல்லாம் சொன்ன பிறகு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணிடுவான்ட்டு. ம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி வந்த உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு செஸ்ட்ல பெயின் இருந்தா ஹாஸ்பிட்டல் பக்கவா, இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் பக்கமே வராத வெளியே போயிட்டு நம்பிச்சிருக்காரு. ஜீரோ வாவ் பிளாக் டிக்ளேர் பண்ணிருக்காரு. சூப்பர் 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 சார் அருமை எத்தனை அருமையான பேர் கொடுத்தது இந்த 3 பேர் வந்துட்டு தி பெஸ்ட் மிகப்பெரிய தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் யுவர் லாங் ஷேரிங். ஸோ வெல்கம் சார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வரும்போதெல்லாம் ஒரு அருமையான இனி 100 பேரில் இது எத்தனை எல்லாம் ரிசல்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெரியல. அடுத்தடுத்து நம்ம வந்து அதையும் இன்கார்பரேட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவிலேருந்து இன்னைக்கு சென்னை நம்ம ஆஃபீஸில் வந்து விஷயத்தை பார்த்துட்டு இன்னைக்கு மிக பெரிய லெவலில் ஆந்திராவில் டீம் வின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சையத் சாந்த் பாஷா அவர்களை வெல்கம் பண்ணுறேன். பாஷா சார் வெல்கம். உங்கள் மைக்கையும் வீடியோவும் ஆன் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க பாஸ். சொல்லுங்க சார். கொஞ்சம் மைக்கை கேமரா முன்னால் வச்சுக்கோங்க, கொஞ்சம் தள்ளி பிடிங்க. ஓகே இப்போ சொல்லுங்க சார். தெரியுதா சார்? தெரியுது சார். சார் ஸோ என்ன இனிஷியலாக ப்ராப்ளம் என்ன இருந்தது உங்கள் லைஃப்பில், இல்லை எதுக்காக நீங்கள் முதல்ல இதை எடுத்துக்கிட்டீங்கன்ட்டு ஷேர் பண்ண முடியுமா? என்ன பிரச்சனை? முடியும் சார், முடியும் சார். சார் எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது சார். ம் வீசிங் ப்ராப்ளமு, அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரிக்கு, அல்சரு, மைக்ரேன், ஹெட்டேக்கு, அது ம் இல்லாமல் 97லேருந்து யூரின்ல பிளட் போயின்னு இருந்தது சார். ஐயோ அது மேஜர் ப்ராப்ளம் எனக்கு. ஓகே எத்தனை ஹாஸ்பிட்டல் சுற்றினா கூட அது வந்து திருப்பதி ஸ்விம்ஸ் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு 20 நாள் அட்மிட் ம் ஆயிருந்தேன்.
ம் அந்த 20 நாள் கூட அவங்க டெய்லி டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. லாஸ்ட்டுக்கு வந்து யூரின் பைப் டைட்னு சொல்லி 20 நாளுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. ம் அதுக்கப்புறம் திரும்பி அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை ம் ஹாஸ்பிட்டல் சுத்தி 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 அதுக்கப்புறம் வந்து உங்க பாடி வந்து ரொம்ப ஹீட்டுங்க, அதனாலதான் அது மாதிரி வருது அப்படின்னு ம் சொல்லுவாங்க. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் சார். வீட்டுல காலையில யூரின் பாஸ் பண்ணிட்டு பாத்ரூம் போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் போயின்னு இருந்தேன் நான். அவ்வளவு ம் கஷ்டப்பட்டேன். ம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இந்த வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட சார் நான் எடுத்து இது ஸ்டார்ட் பண்ணேன் சார். இது ஸ்டார்ட் பண்ண யார் ஒரு மூலியமா வந்தது? எப்போ ஆரம்பிச்சீங்க? சார் நான் ஆரம்பிச்சு ஒரு 2-3 மந்த்ஸ் ஆச்சு சார். அவ்வளவுதான் சார். ம் யார் எனக்கு கிடைச்சது? யார் ரெஃபர் பண்ணாங்க? சார் என்ன வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து நம்ம சிவராமன் சார். ஓ, இங்க சென்னை சிவராமன் சார். நம்ம ஆமா சார், நம்ம கிரேட் ஓகே லீடர் ஓகே, அவர் சிவராமன் சார் உங்க தான் சார். நண்பர் அவரு? ஃப்ரெண்டு தான் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க? எவ்வளோ கேப்சூல்ஸ் ஒரு நாளைக்கு? VR4 எடுத்துக்கிட்டீங்களா? சார் இல்ல VR4 தான் சார். ஒரு ம் நாளைக்கு வந்து காலையில 2, ஈவினிங் வந்து ஒரு 3 எடுத்துன்னு இருந்தேன் சார். ஓகே. கண்டினியூஸா சார். எனக்கு 15 டேஸ்லயே ம் எனக்கு எல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஒரே வாட்டி கிளியர் ஆயிடுச்சு சார். நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, 15 டேஸ்ல எனக்கு அவ்வளவு இது சார். எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ம் அவ்வளவு இது அந்த யூரின் பார்த்தா இதுக்கு முன்னாடி நிறுத்து தான் பாஸ் பண்ணிருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் கண்டினியூஸ், எந்த வலியும் இல்ல. அது எனக்கு ரொம்ப எல்லா இதுக்கும் ஒரே ப்ராடக்ட் சரியாயிடுச்சு சார் எனக்கு. அதாவது அது ஒரு பெரிய தலைவலிக்கும் விஷயம். மைக்ரேனுக்கும் கேட்டது, ஆமா சார். தலைக்கும் கேட்டது, மூக்குக்கும் கேட்டது, வயிற்றுக்கும் கேட்டது. அல்சருக்கும். ஆமா. ஒவ்வொரு பார்ட்டா நீங்க சொல்லிட்டு வர்றீங்க. பரவாயில்ல. ஆமா So, சார். சுத்தமா எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு சார். கொஞ்சம் டென்ஷன் பட்டாலே ம் மைக்ரேன் ஹெட்டேக் பயங்கரமா வந்து, மைக்ரேன் ஹெட்டேக் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து வயிற்று வலி வந்துடும் எனக்கு. வேர்வையும் ம் ஃபேஸ் எல்லாம் அப்படியே வேர்வை வந்துடும். ம் நிக்க முடியாது, உட்கார முடியாது, படுத்துக்க வேண்டியது தான் நானு. பயங்கர அது கஷ்டம். மாதிரிதான் இருந்தது சார். ரொம்ப சொல்ல அருமையான ப்ராடக்ட் சார். ஒரே கேப்சூல் தான் சார். நீங்க என்ன 15 பிசினஸ் என்ன 15 ஒர்க் டேஸ்ல பண்ணிட்டு இருந்தீங்க? சார். ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஆடிட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். அக்கௌண்ட் சைட் சார். நான் ஒரு 10 ஓகே. வருஷம் சென்னையில தான் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சரி, இப்படி எல்லாம் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்துச்சு. எப்படி ஒர்க் பண்ணீங்க? எப்படி டிராவல் பண்ணீங்க? எப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு நினைச்சு பார்த்தாவே. ரொம்ப கஷ்டம் சார். எங்க போனாலும் சார், லாஸ்ட் இயர் கூட பிப்ரவரி மந்த்ல நான் ம் ஹாஸ்பிட்டல்ல போய் ஹிமோகுளோபின் செக் பண்ணா 5% இருந்தது சார். டாக்டரே ரொம்ப திட்டினார் என்ன. எப்படி உயிரோடு இருந்தீங்க? அது அதான் கேட்டார் அவரு. அஹ், இப்படிங்க 5%க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ம் அதுக்கப்புறம் தான் 2 யூனிட் வந்து உடனே ஏத்துக்கிட்டேன் நான். பிளட் எடுத்துக்கிட்டீங்க. அப்ப உடனே எடுத்துக்கிட்டேன் சார். ரொம்ப அருமையான ப்ராடக்ட். இன்னொரு இது என்னன்னா, நான் வந்து இப்பதான் இது வரைக்கும் வந்து நான் லோக்கல்ல தான் ஷேர் பண்ணியிருந்தேன் சார். எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் இது மாதிரின்னு சொல்லி. ம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க சொன்னதுக்கான இல்லாம நான் வந்து வேற ஊர்ல கூட பண்ணலாம். நம்ம இங்க இருந்தா நம்ம இங்க மட்டும் தான் சொல்ல முடியும் இது இந்த ம் அருமையான ப்ராடக்ட் பத்தி. ஸோ ம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சில பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் சார். சித்தூர் அந்த சைடு இருக்குல்ல சார், ம் திருப்பதி சித்தூர் அந்த சைடு ம் இது ம் பண்ணேன். அவங்களுக்கும் சித்தூர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண என் ஃப்ரெண்டு சுதாகருக்கு சுகர் இருந்தது சார். ஓகே. ரொம்ப பல வருஷமா. ம் அது கிளியர் ஆயிடுச்சு. அவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு வந்து நாள்ல ஆலம் பாஷான்னு சொல்லி ஒருத்தர். என்ன சார்? சுகர் எவ்வளவு நாள்ல சார் கிளியர் ஆச்சு அவருக்கு? சார் அது வந்து 15-20 நாள்ல 1 மந்த்க்குள்ளே தான் சார். ம் 1 மந்த்க்குள்ள சுகர் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ம் அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட் ஆலம் பாஷான்னு இருக்காரு. அவருக்கு ம் 13 வருஷமா ம் அலர்ஜினால பின்னாடி வந்து ஒரு அலர்ஜியா இருந்தார் சார். அது ஏதேதோ சிஎன்சி ஹாஸ்பிட்டல், திருப்பதி ஹாஸ்பிட்டல், பெங்களூர் ஹாஸ்பிட்டல் எல்லாமே சுத்தினாரு. எங்கேயும் சரியாகல ஓ சார். இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாரு சார் அவரு. ம் 5 நாள் சார். ம் அந்த இதே மாறிடுச்சு சார் அவருக்கு பின்னாடி. ஓஹோ, சூப்பர். அது அது ஒரு விஷயம் சார். எவ்வளவு பெரிய ரிலீஃப்! 15 அதுக்கப்புறம் வருஷம். ஆமா சார். ரொம்ப ரிலீஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து ஒங்கோல் சைடு என் ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்டோட இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஒருத்தருக்கு பெராலிசிஸ் வந்து 2.5 இயர்ஸ்ல இருந்து இருந்தது. ம்
ஸோ அவர் வந்து நாங்க வந்து நானும் சிவராமன் சார் போனோம். அன்னைக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு அவரு. ஓகே. சார் அவர் வேற எதோ யூஸ் பண்ணார் சார். அது எதுவுமே சரியாகல. அதுக்கப்புறம் நானும் சிவராமன் சார் போயிட்டு இது கொடுத்துட்டு வந்தோம் சார். அந்த VR4 கொடுத்ததுக்கு சார் அவர் கை கூட இன்னொரு கை பிடிச்சிதான் டேபிள் மேல வச்சுக்க முடியும் சார் அவரால். ஓகே. அது மாதிரி இருந்தவர் 12 நாள் சார் கை அப்படியே தூக்கிட்டாரு சார் அவரு. நாங்க போனோம் அன்னைக்கு. சொந்தமா கையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. சொந்தமாவே கை தூக்கிட்டாரு சார். பிரமாதம். அது அவருக்கே ஆச்சரியமா இருந்தது. அவர் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவரும். அது மாதிரி வெரி குட். ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ரீசெண்டா இன்னொரு ஆள் சார் ரொம்ப சுகர்ல ரொம்ப 300+ இருந்தது அவருக்கு. நானும் சிவராமன் சார் போனதுக்கு அப்புறம் அவர் ஏந்திரிக்கவே முடியாது சார். அவரால நடக்க முடியாது. நானும் சிவராமன் சார் போனா கூட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு, சார் நான் என்னால நிக்க முடியாது, நான் படுத்துக்கினே பேசுறேன் சார் அப்படின்னு சொன்னாரு. சரி சார் அப்படின்னு சொன்னோம். சார் அவருக்கு வந்து உடனே ப்ராடக்ட் நான் போகும்போதே எடுத்துன்னு போய் கொடுத்தேன். அவர் ஆர்டர் பண்ணிக்கிட்டாரு. கொடுத்ததுக்கு சார் திருப்பி நான் 1 வீக் 10 daysல போனோம் சார். அவர் சொந்தமே நடக்கிறாரு சார். அவருக்கு எங்க கூட வந்துட்டார் சார் அவர் நடந்துன்னு. எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு. ஆமா சார். அவரு இப்ப அதேதான் ரொம்ப பல வருஷமா அவர் ரொம்ப ஒல்லி ஆயிட்டாரு. அவர் என் ஃப்ரெண்டு தான். குண்டாயிரம் ஒரு ஒல்லி ஆயிட்டாரு. ஒரே ஒரு வாரத்துல நாங்க போன டைம்ல அவரு நடந்தே வந்துட்டாரு எங்க கூட எங்க கூட. அவ்வளவு அருமையான அதிசயம் தான். என்ன சொல்ல, அதாவது கரேஜிய பத்தின எவ்வளவு சயின்டிபிக்கான ரிசர்ச் இதெல்லாமே என்ன சொல்லுதோ அதெல்லாம் செய்யுது. ஆமா சார், கரெக்ட் சார். காட்ஸ் கிஃப்ட் சார் அது. நம்ம எம்டிக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் சார். நிச்சயமாக சார். இன்னொரு விஷயம் சார், விசிடி பத்தி நான் மீட்டிங்க்கு போனா விசிடி கொடுத்தாங்க சார் எனக்கு ஒரு பாக்ஸ். என் மிஸ்ஸஸ்க்கு வந்து பழைய வருஷமா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். சரி. ஏது பிடிக்காது சாப்பிட்டா வயிறு ஃபுல்லா எவ்வளவு பெருசாயிடும். அது பார்த்தா பிரெக்னன்சி இருக்கிற மாதிரியே தெரியும். அது மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த விசிடி நான் சும்மா குடிக்க சொன்னேன் சார். அது கண்டினியூஸா அந்த டப்பா குடிச்சாங்க. இது வரைக்கும் கேஸ்ட்ரிக்கே இல்ல சார். அது ஒரு ரிசல்ட் எங்க வீட்லயே. நிச்சயமா. ஏன்னா அது என்ன சொல்லுதோ அது ப்ளோட்டிங், அதாவது வயிறு உப்புசத்தை குறைக்கும்னு என்ன சொல்லுதோ அது செய்யுது. ரொம்ப நன்றி சார். சூப்பர் சார். ரெண்டாவது பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்தது சார். ஓகே. வீசிங் ப்ராப்ளம் எத்தனை நெல்லூர்ல போயிட்டு எத்தனை ஹாஸ்பிட்டல் சுத்தணும், சரியாவே ஆகல. டேப்லெட்ஸ் இருந்தது. நான் வந்து இந்த VR4 இதே சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் சார். சூப்பரா அந்த எடுத்துன்னு வந்த டாக்டர் கிட்ட எடுத்துன்னு வந்த மாத்திரை எல்லாம் எனக்கு அது வேண்டவே வேண்டாம், நான் இதே சாப்பிடுறேன்னு சொல்லி பிடிவாதமா இதே சாப்பிடுச்சு. நல்லா இருக்கு எனக்கு இப்போ. குடும்பமே இப்போ வந்து சந்தோஷம் சொல்லலாம் இல்லையா? ஃபேமிலி பேக் சார். இப்ப எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கே போவே ஃபேமிலி ஹெல்த் ஃபேமிலி பேக்கேஜ் ஆயிடுச்சு இந்த VR4 எல்லாமே சார். இந்த ரீசெண்டா லாஸ்ட் சார் நம்ம 14ஆம் தேதி 15ஆம் தேதி நானும் சிவராமன் சார் மீட்டிங்க்கு போனோம். திருப்பதியில மீட்டிங் வச்சு அங்கேயே இருந்தோம் சார். லாட்ஜ் ரூம்ல இருந்தேன். என் பொண்ணு வந்து போன் பண்ணி ரொம்ப டென்ஷன்ல போன் பண்ணிச்சு எனக்கு. ஏம்மா அப்படின்னு சொன்னா, அம்மாவுக்கு பயங்கரமா ஷிவரிங் வந்துடுச்சு, 2-3 பெட்ஷீட் போத்துக்கிட்டா கூட கம்மி ஆகல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி போன் பண்ணிச்சு சார். பக்கத்துல நம்ம கிரேட் லீடர் சிவராமன் சார் இருந்தாரு. சார் நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், ஒரு 5 கேப்சூல் சுடு தண்ணில போட்டு குடிக்க சொல்லுங்க சார், போதும் அப்படின்னு சொன்னார் சார். சரி, நான் அதே சொன்னேன் சார். எங்க வீட்லயே இவங்களே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க சார். 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள ஏந்திச்சு உட்கார்ந்து எனக்கு ஃபேன் போடுங்க வேர்க்குது அப்படின்னு சொன்னாங்களா சார். அருமை. ஏன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த என்ன ஒரு வீக்னஸ் இருந்ததோ அது இமிடியேட்டா 10 நிமிஷத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆமா சார். ரொம்ப சந்தோஷம். எக்ஸ்பீரியன்ஸ் சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் பாஷாபாய் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேரிங் ப்ரோக்ராம்ல இவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் உள்ள நடந்திருக்குங்கிறது இன்னைக்கு தான் தெரியுது. சாதாரணமாக வருவார் போவார் ப்ராடக்ட் வாங்குவார், என்ன வெறும் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா பின்னால் இவ்வளோ பெரிய ஆச்சரியங்களையும் இந்த மாதிரி அருமையான ரிசல்ட்டுகளையும் வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சார் இன்னைக்கு நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டோம். தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமில் 82 பேர் கலந்துக்கிட்ட நபர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்களை வந்து பார்த்துருப்பீங்க.
ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் 3 ப்ராடக்ட்டுமே பாருங்க ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. இந்த ஆரோக்கியம் எல்லாமே நிதர்சனமான உண்மைகள், ஒவ்வொன்றும் கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுதோ அது எல்லாமே லைஃப்லையும் அதை செஞ்சு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தையும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தர்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ எதுக்காக சாப்பிட்றோம், எதுவுமே இல்லை, எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இதுக்காக தான் நம்மளுடைய வோல்டன் மூலியமாக இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 பிளாக் ஜிஞ்சர் மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்றதுக்கு நிச்சயமா இதெல்லாம் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் இன்னைய ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்ட அனைவருக்கும். அதே போல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஒன்றுன்னு ஆரம்பிச்சா ஒவ்வொன்றும் கொட்டுறாங்க. அதுலேயும் சுரேஷ் சார்லாம் 100 பேர்த்தோட ரிசல்ட் வச்சிருக்காருன்னா இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இன்னைக்கு வெறும் ஒரு 3 விஷயம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும் போது இவ்வளோ பலதரப்பட்ட ஆரோக்கிய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்க இன்னும் உங்களுடைய முயற்சி வந்து மேலும் விரிவடையணும், இன்னும் பல மக்களுக்கு போய் சேர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைய ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட அனைத்து லீடர்களுக்கும், அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும், புதிதாக வந்தவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வார்த்தையாக இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. குட் நைட், இரவு வணக்கம். நன்றி, வணக்கம்.